மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவியை யார் வைத்தது என்பது குறித்து உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்று எம்எல்ஏ சிவகுமார் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவியை யார் வைத்தது என்றும் அந்த கருவிக்கு சார்ஜ் போடும் வேலையை யார் செய்தது என்றும் உரிய விசாரணை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பாமக மகளிர் மாநாடு துண்டு பிரசுரத்தில் அன்புமணி ராமதாஸ் பெயர் புகைப்படம் இடம்பெறாதது பிரிண்டிங் மிஸ்டேக் என சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் எப்படி கூறுவார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து பேசியவர், துண்டு பிரசுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் படம் இருந்தாலே போதுமானது என்றும் அன்புமணி ராமதாஸ் புகைப்படம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் மாநாட்டிற்குள் இருவரும் இணையலாம் என்றும் பாமகவில் எந்த கட்சியாலும் பிரச்சனை இல்லை, இது குடும்ப பிரச்சனை எனவும் அவர் தெரிவித்தார். அது என்ன சிம்னு தெரியல, லைகே சிம்னு நீங்க சொல்றீங்க. லைகே சிம் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, லைகே சிம் கிட்டத்தட்ட 196 நாட்டுல கிட்டத்தட்ட 100 நாடுக்கு மேற்பட்ட லைகே சிம் உலக நாடு ஃபுல்லாவே லைகே சிம் இருக்கு. அது லைகே சிம்மானு எனக்கு தெரியாது. லைகே சிம் இந்தியாவுக்கு மட்டும் லைகே சிம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் பல நாட்டுக்கு போயிருக்கிறேன். பல நாட்டில் வந்து லைகா சிம் எல்லா நாட்டிலும் இருக்கு. இது லைகா சிம்மா இல்லையா, இது ஒட்டுக்கேட்பு யார் வச்சது, 10 நாளைக்கு ஒரு முறை சார்ஜ் போடணும், அது யார் போட்டது, காவல்துறை விருந்து நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எங்களோட வேண்டுகோள். அது காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. விரைவில் அதோட நடவடிக்கை எடுக்கப்படும். அது எப்படி பெண்டிங் மிஸ்டேக்னு இப்படி அருள் எம்எல்ஏ சொல்றாரு, அவரே தெரியாம சொல்றாரு. பெண்டிங் மிஸ்டேக் இல்லை, அன்புமணி ராமதாஸ் படத்தை போட்டு தான் மக்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. மருத்துவர் ஐயா படம் இருந்தாலுமே போதும், அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இல்லை. படம் இடம்பெற்றிருக்கணும், அது பிரிண்டிங் மிஸ்டேக்னு சொல்ல முடியாது. மருத்துவர் சின்ன ஒரு அன்புமணி ராமதாஸ் படத்தை போட்டாலும் போராட்டாலும் தமிழ்நாட்டில் இந்தியா ஃபுல்லாக தெரிய போகுது. ஏன்னா 5 ஆண்டு கடந்த கிட்டத்தட்ட 2004 2009 வரைக்கும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சாதனை பண்ண அமைச்சர். அவர் படம் போட்டு தெரியணும்னு அவசியம் இல்லை. காரணம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி அதுக்குள்ளே எது வேணா நடக்கலாம். 2 பேரும் ஒன்றா ஆகிட்டு எது வேணா நடக்கலாம். நாளைக்குள்ள கூட விரைவில் சுமூகமாக தீர்வு காணப்பட்ட மாநாட்டில் கலந்து போகிறாரு. அதை பற்றி பிரச்சனை.